ஹாய் ஒருவன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நியூஸ் வந்துருச்சு. ஸோ அஃபிஷியல் நியூஸ் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் நாளை மறுநாள் வெளியீடு, அதாவது 16 மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 14. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான். கண்டிப்பாக ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவாக வரும். எவ்வளோ மணிக்கு வரும் அப்படின்னா 9 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மே 19 சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, மே 19 சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து மே 19 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இருந்தது. இப்போ அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லிட்டுனா அஃபீஷியலாக வந்து மே 16 சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது நாளை மறுநாள் 9 மணிங்கிறது வரமாட்டேது. 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது ரிசல்ட்டு. கரெக்டாக 12க்கு 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. சரிங்களா, இப்போது 10க்கும் 11க்கு எந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 2 பேத்துக்குமே 9 மணி தான் போட்டிருக்காங்க. நான் நல்லா பார்த்தேன், 2 பேத்துக்குமே 9 மணி தான் போட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே அப்படி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், நாளை மறுநாள் காலை 9 மணிக்கு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. அப்படி தான் மொட்டையாக போட்டிருக்காங்க. ஆனால் 10க்கு 11க்கு ஒட்டுக்க ரிலீஸ் பண்ணது கிடையாது. 1 மணி நேரம் கழிஞ்சு தான் 11க்கு வரும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் 10க்கு வரும். எனிவே இதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். டைமிங் மட்டும் என்னங்கிறத கரெக்டாக நான் அடுத்த வீடியோவில் வந்து பேசுவேன். ஸோ இப்போவே தெரிஞ்சுக்கோ, மே 16 ரிசல்ட்டு. சரிங்க சார், என்ன சார் ரிசல்ட்டெல்லாம் பாசிட்டிவ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷத்தோட டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் ரிசல்ட் சூப்பராக வந்திருக்குது. மேக்ஸ் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் அள்ளி வீசியிருக்காங்க மார்க் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அண்ட் ஃபெயிலியர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் அப்படி தான். என்ன தான் வந்து மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இல்லை, பாஸ் பண்ணி விட்ருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சென்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க 11th சைடில். 10th சைடில் சென்டம் சயின்ஸ் சோஷியலில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. மேக்ஸில் வந்து கொஞ்சம் போன வருஷத்தோட கணிசமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். ரிசல்ட் வருது, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ 10ஆவதுக்கு 11ஆவது காலையில் 9 மணி தான் மொட்டையாக போட்டிருக்காங்க. தவிர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மணி 9 மணி அந்த மாதிரி பிரிச்செல்லாம் போடலாம். 9 மணிக்கு ரிசல்ட்டு. 9:01க்கு வந்து உங்களுக்கு வந்து கையில் அந்த ஃபோன் வச்சுருக்கீங்களா, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் ரிசல்ட்டு. இல்லைனா வெப்சைட்டில் பார்க்கணுன்னா tn.result.nic.in tnresult.nic.in இதில் போய் பார்த்தீங்கன்னாலும் பார்க்கலாம். இல்லை வந்து tn.dge.gov.in அதுலேயும் போய் பார்க்கலாம். உங்களுக்கு சும்மா டிஎன் ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்ட் டிஎன் ரிசல்ட் அடித்தாலும் லிங்க் ஓப்பன் ஆகிடும். அதில் போய் டேட் ஆஃப் பர்த் அதையும் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் இப்போ 3ன்னு வச்சுக்கோங்களேன், 03/ கொடுக்கணும், இது கொடுக்கணும். சரிங்களா, கொடுத்துட்டு அடுத்தது 4வது மாதம்னா 04 டபுள் டிஜிட்டாக இருந்தால் பிரச்சனை. 10 அப்படின்னா 110 04 என்ன இயரில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது கரெக்டாக அந்த 4 நம்பரை கரெக்டாக எழுதணும். சரிங்களா, டேட் ஆஃப் பர்த்து ரெஜிஸ்டர் நம்பர் அடித்து கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். சரி, எனிவே இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 11க்கு 10க்கு புதுசாக தானே இருக்கும். எப்படி ரிசல்ட் செக் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுகிறேன் 10க்கு. ஸோ கன்ஃபார்மாக எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, பயப்பட வேண்டாம், யாருமே பயப்பட வேண்டாம். பேரண்ட்ஸ் இந்த தடவை வந்து அவங்களுக்கு உட்காந்து கூட உட்காந்து பேசுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது சொல்கிறேன். போட்டு பேனிக் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா, ஏன் பேனிக் ஆகிக்க வேண்டாம், ஜஸ்ட் மார்க். இது வந்து ஒரு லைஃப் கிடையாது, ஜஸ்ட் மார்க். இப்படி இது இல்லைன்னா 12th பார்த்துக்கலாம். 11th அதே மாதிரி தான். இது இல்லைன்னா 12th பார்த்துக்கலாம். இல்லைனா 10th முடிச்சு டிப்ளமோ போறியா அங்கே போய் நல்லா படி, இல்லை 11th போறியா 12th பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா பாசிட்டிவாக நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட பேசுங்க. எடுத்த மார்க் என்னவோ யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க. அப்படிடா இப்படின்னா கம்பேர் பண்ணாதீங்க. சரியா, ஸோ எது எப்படியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி நம்ம அவேர்னஸ் வீடியோவை கொடுப்போம். அண்ட் திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் 10th and 11th. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன மார்க் எடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ரிசல்ட் சீக்கிரமாக விட்டது நல்லதா இல்லை 19ஆம் தேதி விடுறது நல்லதா அப்படிங்கிறது சொல்லுங்கள். சரிங்க, மே 16 கன்ஃபார்ம் காலையில் 9 மணிக்கு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.